Hi guys, welcome back to a new video. Ben Stokes recently அவரோட இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் ஃபேன்ஸ் எல்லாருமே ஐபிஎலுக்கு அவர் திரும்ப கம்பேக் கொடுக்க போறாரா அப்படிங்கிறத பற்றி பேச ஆரம்பிச்சாங்க. பட் ஐபிஎலுக்கு முன்னாடி நம்ம பென் ஸ்டோக்ஸ் ஒரு ஃப்ரான்ச்சைசி லீக்ல ப்ளே பண்ண போறாரு. இப்போ ஒரு ஃப்ரான்ச்சைசி அவர் அப்ரோச் பண்ணியிருக்காங்க. அவரோட அவைலபிலிட்டி எப்படி இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக அப்ரோச் பண்ணியிருக்காங்க. யார் அந்த ஃப்ரான்ச்சைசி, என்ன லீக் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் மற்ற சில இன்ட்ரெஸ்டிங்கான கிரிக்கெட் அப்டேட்ஸுமே இருக்குது, அதை பற்றியுமே பேசுவோம். வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மறக்காம வீடியோக்கு லைக் தெரிவிட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். சிஎஸ்கே இந்த இயர் ஆக்ஷன்ல சைன் பண்ண ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நேம் தான் அமன் கான். ரைட் ஆஃப்டர் தி ஆக்ஷன் இவர் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நிறைய மக்கள் சர்ச் பண்ணி பார்த்தாங்க. அப்படி பார்க்குறப்போ தான் இவர் ஹைலைட்ஸ்லாம் பார்க்குறப்போ நல்ல ஹிட்டிங் எபிலிட்டி இருக்குன்றது தெரிய வந்துச்சு. இவன் ஐபிஎல் ப்ரீவியஸாக டெல்லி கேபிட்டல்ஸ்க்காக இவர் ப்ளே பண்ணப்போ கூட நான் அவரை நோட் பண்ணியிருக்கேன். அமன் கான் வாஸ் பார்ன் இன் மும்பை, பட் பாண்டிச்சேரி ரெப்ரசென்ட் பண்ணி தான் டொமஸ்டிக் கிரிக்கெட் ப்ளே பண்ணுறாரு. அண்ட் பாண்டிச்சேரி டீமோட கேப்டனுமே அமன் கான் தான். இப்போ பாண்டிச்சேரி பிரீமியர் லீக் நடந்துட்டு வருது இல்லையா, இந்த லீக்ல நம்ம அமன் கான் ஒரு டீமுக்காக ப்ளே பண்ணிட்டு வராரு. அந்த டீமோட கேப்டன் அமன் கான் தான். வில்லியனூர் மோஹித் கிங்ஸ் 7 மேட்ச்ல 7 வின்னோட டேபிள் டாப்ல இருக்காங்க. ரீசெண்டா ப்ளே பண்ண மேட்ச்ல ஒரு செஞ்சுரி போட்டிருக்காரு. 129 ரன்ஸ் இன் ஜஸ்ட் 43 பால்ஸ், 6 பவுண்டரிஸ் அண்ட் 15 சிக்ஸஸ் அட் a strike rate of 300. அமன் கான் கண்டிப்பா அவருக்கான டெபியூ சான்ஸ் சிஎஸ்கே வழங்கியிருக்கணும். ராமகிருஷ்ணா கோச் இன்ஜுரி ஆனதுக்கு அப்புறமா கூட சிஎஸ்கே அவருக்கான டெபியூ சான்ஸ் கொடுக்காதது கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக தான் இருந்துச்சு. அதனால தான் சிஎஸ்கே அமன் கான் மேலே ரிலே ஆகாம மேக்னின் ஒரனாவை ரீப்ளேஸ்மெண்டாக சைன் பண்ணியிருந்தாங்க. இவன் அவருக்கு வாய்ப்பு கிடைக்கலனாலும் பட் சிஎஸ்கே அவர் ட்ரஸ்ட் பண்ணாங்க. அதனால தான் ரீப்ளேஸ்மெண்டாக கொண்டு வந்தாங்க. சிகே நாயுடு ட்ராஃபியில் அவர் நல்லா ப்ளே பண்ணியிருந்தாரு வேற அந்த டைம்ல. பட் வேற அமன் கான் ஐபிஎல்குள்ள வரதுக்கு முன்னாடி அவர் டொமஸ்டிக் பர்ஃபார்மன்ஸஸ் ரொம்ப புவரா இருந்துச்சு. விஜயசாகர் ட்ராஃபியில் வர 10 ஓவர்ஸ்ல 120 ரன்ஸ் கன்சீட் பண்ணி மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் விக்கெட்ஸ் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்ல அவர் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்காரு வேற. அதனால தான் சிஎஸ்கே அவர் ஒரு ரிலேபிள் ஆப்ஷனா பார்க்கல. மேபி அப்கமிங் டொமஸ்டிக் சீசன்ல அமன் கானால இதே மாதிரி கன்சிஸ்டன்டா டெலிவர் பண்ண முடியுதுன்னா அப்ப கண்டிப்பா அவர் ரீடைன் பண்ணலாம்னு தான் சொல்லுவேன். கிரிக்கெட் சவுத் ஆஃப்ரிக்கா அவங்களோட 2025-26 சீசனுக்கான அவார்ட்ஸை இப்போ ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம டெவால் பிரேஸ்க்கு இன்டர்நேஷனல் மென்ஸ் நியூ கமர் ஆஃப் த இயர் அவார்டை கொடுத்துருக்காங்க. தென் T20 பிளேயர் ஆஃப் த இயர் அவார்டு லுங்கி இங்கிடிக்கும், ஓடிஐ பிளேயர் ஆஃப் த இயர் அவார்டு மேத்யூ பிரிட்ஸ்கிக்கும் அண்ட் டெஸ்ட் பிளேயர் ஆஃப் த இயர் அவார்டு சைமன் ஹார்மருக்கு கொடுத்துருக்காங்க. ஓவராலாக பிளேயர் ஆஃப் த இயர் அவார்டு நம்ம எய்டன் மார்க்கம் கிடச்சிருக்கு. ஸோ எய்டன் மார்க்கம் வெல் டிசர்வ்ட் தான் இந்த அவார்டுக்கு. பிகாஸ் அவர் WTC ஃபைனலில் ஒரு சூப்பரான செஞ்சுரி ஸ்கோர் பண்ணி நம்ம சவுத் ஆஃப்ரிக்கன் டீமை ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக வின் பண்ண வச்சாரு. சவுத் ஆஃப்ரிக்காவோட 27-year-old ஐசிசி ட்ராஃபி வெயிட்டை முடிச்சு வச்சாரு. பிகாஸ் 1998 தான் சவுத் ஆஃப்ரிக்கன் டீம் ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபி வின் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் எத்தனையோ நாக் அவுட்ஸ் அண்ட் ஃபைனல்ஸ் ரீச் பண்ணாங்க. 2024 T20 வேர்ல்ட் கப்போட ஃபைனல்ஸ் ரொம்ப க்ளோஸ்ல நம்ம இந்தியன் டீம் அகைன்ஸ்டா லூஸ் பண்ணாங்க. ஸோ இத்தனை ஹார்ட் பிரேக்ஸ்க்கு அப்புறமா ஃபைனலி சவுத் ஆஃப்ரிக்கன் டீம் ஒரு ஐசிசி ட்ராஃபியை லிஃப்ட் பண்ணாங்க. ஓடிஐ வேர்ல்ட் கப் 2027 நியூ ஃபார்மேட்டை இப்போ ஐசிசி ரிவீல் பண்ணியிருக்காங்க. கம்பேர்ட் டு லாஸ்ட் 2 எடிஷன் இது ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்க போகுது. பிகாஸ் லாஸ்ட் 2 வேர்ல்ட் கப்ஸ்ல எவ்ரி டீம் வில் பிளே அகேன்ஸ்ட் ஈச் அதர் ஒன் டைம் ரவுண்ட் ராபின் ஃபார்மேட். எந்த டீம் டாப் 4ல முடிக்கிறாங்களோ அவங்க செமிஃபைனல்ஸ்க்கு போவாங்க. அதுக்கப்புறம் ஃபைனல்ஸ். இதான் ஃபார்மேட். ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஆனால் இப்போ என்னென்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா இது 14 டீம் வேர்ல்ட் கப்பாக இருக்க போகுது. ஏன்னா லாஸ்ட் எடிஷன்ல 10 டீம்ஸ் தான் இருந்தாங்க. இப்போ 14 டீம்ஸாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது பேருக்கு தான் 14 டீம் வேர்ல்ட் கப், ஆனால் 12 டீம்ஸ் தான் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல சூப்பர் சீரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 மேட்சஸ் நடக்க போகுது. 12th, 13th, 14th ரேங்க் டீம் ப்ளே பண்ண போறாங்க. இது ஐசிசி ரேங்கிங்ஸ் பேசிஸ்ல சூஸ் பண்ண மாட்டாங்க. இதுக்கு ஸ்பெசிஃபிக்காக குவாலிஃபைஸ் மேபி நடத்தலாம். அவர் முன்னாடி கூட டிசைட் பண்ணியிருப்பாங்க யாரெல்லாம் ப்ளே பண்ணணும்னு. வெஸ்ட் இண்டீஸ் கண்டிப்பா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் லாஸ்ட் வேர்ல்ட் கப்லேயே அவங்க 10 டீம்லேயே கிடையாது இல்லையா. ஸோ இப்போ அவங்க இந்த சூப்பர் சீரிஸ் ப்ளே பண்ணி தான் குவாலிஃபை ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ வெஸ்ட் இண்டீஸ் இருப்பாங்க, ஸ்காட்லாந்து இருப்பாங்க. நெதர்லாண்ட்ஸ் லாஸ்ட் வேர்ல்ட் கப்ல இருந்தாங்க 10 டீம்லேயே. பட் இப்போ நெதர்லாண்ட்ஸ் இருக்க போறாங்களா இல்லையாங்கிறது ஒரு கொஸ்டின் இருக்கிறதுனால ஸோ நெதர்லாண்ட்ஸ், ஸ்காட்லாந்து அண்ட் வெஸ்ட் இண்டீஸ் எனக்கு தெரிஞ்சு இருப்பாங்கன்னு தோணுது அந்த சூப்பர் சீரிஸ்ல. ஈச் டீம் வில் பிளே அகேன்ஸ்ட் ஈச் அதர் ஒன் டைம். ஸோ டோட்டலாக 3 மேட்சஸ் நடக்கும். யார் ஃபர்ஸ்ட்ல ஃபினிஷ் பண்றாங்களோ அவங்க குரூப் ஸ்டேஜுக்கு குவாலிஃபை ஆவாங்க. which is the actual World Cup. எப்பவுமே ஒரு ஸ்போர்ட் எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னு தான் யோசிப்பாங்க. ஆனால் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் எப்படா கம்மி பண்ணலாம் அப்படின்னு யோசிப்பாங்க போல. இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சூப்பர் சீரிஸ்க்கு அப்புறமா குரூப் ஸ்டேஜ் நடக்கும். இதில் 30 மேட்ச் டோட்டலாக. குரூப் 1ல 6 டீம்ஸ் அண்ட் குரூப் 2ல 6 டீம்ஸ், மொத்தமாக 12 டீம். சூப்பர் 7க்கு எப்படி குவாலிஃபை ஆவாங்கன்னா டாப் 3 டீம்ஸ் ஈச் குரூப்லேருந்து குவாலிஃபை ஆவாங்க. அதுக்கப்புறம் பெஸ்ட் 4th பிளேஸ் டீம், அதாவது 2 குரூப்பையும் கம்பேர் பண்ணி யார் பெஸ்ட்டாக இருக்காங்களோ அந்த 4th பிளேஸில் முடிச்சிருக்கிற டீம் யார் பெஸ்ட் டீமோ அவங்க குவாலிஃபை ஆவாங்க. பேஸ்ட் ஆன் NRR ஆர் மேபி பாயிண்ட்ஸ் பேஸ் பண்ணி குவாலிஃபை ஆவாங்க. தென் சூப்பர் 7ல 21 மேட்சஸ் நடக்க போகுது. இதுவுமே ரவுண்ட் ராபின் ஸ்டேஜ் மாதிரி தான். எல்லா டீம்ஸும் வில் பிளே அகேன்ஸ்ட் ஈச் அதர் ஒன் டைம். ஸோ சூப்பர் 7ல யார் டாப் 4ல ஃபினிஷ் பண்ணுறாங்களோ அவங்க செமிஃபைனல்ஸ்க்கு குவாலிஃபை ஆவாங்க. 1 vs 4 அண்ட் 2 vs 3. ஸோ செமிஃபைனல்ஸ்க்கு அப்புறமா அஃப்கோர்ஸ் ஃபைனல்ஸ் நடக்கும். ஸோ இதுதான் இந்த ஐசிசி ஓடிஐ வேர்ல்ட் கப்போட ஃபார்மேட்டை இருக்க போகுது. ஈவன் 2020 T20 வேர்ல்ட் கப்புக்கான ஃபார்மேட்டையுமே ரிவீல் பண்ணியிருக்காங்க. பட் இது இப்போதைக்கு பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை கிடையாது. அது லேட்டரான ஒரு வீடியோவில் கவர் பண்ணலாம். பட் இப்போதைக்கு இந்த ஃபார்மேட் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா இப்போ ரோஹித் சர்மாவோட
ரிட்டையர்மெண்ட்டை பற்றி தான் நிறைய பேர் பேசிட்டு வராங்க. அதாவது ரோஹித் சர்மா இந்த 2027 ஓடிஐ வேர்ல்ட் கப்பில் ப்ளே பண்ண போகிறது கிடையாது. இவன் அவர் டிசைர் வந்து டு பிளே இன் திஸ் வேர்ல்ட் கப்பாக இருந்தாலுமே பட் செலக்டர்ஸ் அண்ட் டீம் மேனேஜ்மெண்ட் ஜெய்ஸ்வாலை தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க தேன் ரோஹித் சர்மா. ஆனால் இப்போ லேட்டஸ்ட்டாக பிடிஐ கிட்ட நம்ம பிசி செக்ரட்டரி கொடுத்த இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போ மீடியாவில் ரோஹித்தோட ஃபியூச்சர் பற்றி வரது எல்லாமே போய் தான், எதுவுமே உண்மை கிடையாது அப்படிங்கிறத கிளாரிஃபை பண்ணியிருக்காரு. ரோஹித் அவரோட லாஸ்ட் மேட்ச்சில் லாஸ்ல ப்ளே பண்ண போறாரு. அதாவது இந்தியா vs இங்கிலாந்து தேர்ட் ஓடிஐ மேட்ச் தான் நம்ம ரோஹித்தோட கடைசி இன்டர்நேஷனல் மேட்சாக இருக்க போகுதுன்னு சொல்லி நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க. அதுவுமே உண்மை கிடையாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. ஸோ இதை கேட்டு நம்ம ரோஹித் சர்மா ஃபேன்ஸ் கண்டிப்பாக ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நம்புறேன். ஃபைனலி நம்ம பென் ஸ்டோக்ஸோட கதைக்கு வந்தோம்னா, ஃபார்மர் இங்கிலாந்து டெஸ்ட் கேப்டன் பென் ஸ்டோக்ஸ் இப்போ பிபிஎல்ல ப்ளே பண்ண போறாரு அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆகிருக்கு. மெல்பர்ன் ரெனிகேட்ஸ் இப்போ பென் ஸ்டோக்ஸோட அவைலபிலிட்டியை பற்றி என்கொயரி பண்ணியிருக்காங்க. ஏன்னா டிசம்பர் 12லேருந்து ஜனவரி 26 வரைக்கும் இந்த பிபிஎல் 26 சீசனுங்கிறது ரன் ஆக போகுது. மெல்பர்ன் ரெனிகேட்ஸ்க்காக தான் பென் ஸ்டோக்ஸ் ப்ரீவியஸாக பிபிஎல்ல ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ அந்த ஒரு கனெக்ஷன் இருக்கிறதுனால கண்டிப்பாக இதுக்கான பாசிபிலிட்டி ஹையாக தான் இருக்கு. இன்கேஸ் மெல்பர்ன் ரெனிகேட்ஸ் அவருக்கான ஏற்ற சேலரியை கொடுக்கறதுக்கு தயாராக இருந்தாங்கன்னா அப்போ கண்டிப்பாக இந்த டீல் நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. பட் இங்கே ஒரு சில சிக்கல்கள் இருக்கதான் செய்யுது. பிபிஎல் நடக்கிற கிட்டத்தட்ட அதே டைம்ல தான் SI20 ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ பிபிஎல் டிசம்பர் 12 ஸ்டார்ட் ஆகுதுன்னா SI20 ஜனவரி 9 ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ கண்டிப்பாக ரெண்டு லீக்ஸுமே ஓவர்லேப் ஆகிறதுனால கண்டிப்பாக பென் ஸ்டோக்ஸ் SI20 ப்ரிஃபர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்கேஸ் அங்கே ஏதாவது ஃப்ரான்ச்சைஸி பென் ஸ்டோக்ஸ் அப்ரோச் பண்ணாங்கன்னா, ஈவன் SI20யோட 25 சீசனில் பென் ஸ்டோக்ஸ் MA கேப்டன் டீமுக்காக ப்ளே பண்ணுறதா இருந்தார். அந்த சைனிங்குமே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. பட் லாஸ்ட் மினிட்ல நம்ம பென் ஸ்டோக்ஸ்க்கு இன்ஜுரி ஏற்பட்டதுனால அவரால் அந்த சீசனில் ப்ளே பண்ண முடியல. அதனால MA கேப்டனே திரும்ப வந்து பென் ஸ்டோக்ஸ் அப்ரோச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆர் மேபி நம்மளோட டீம் ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ் ஒரு நியூ கோச்சோட ஒரு நியூ ஏரால பென் ஸ்டோக்ஸை சைன் பண்ணாங்கன்னா அவர் ஒரு கேப்டனாக கூட பார்க்கலாம். ஃபேப் டியூ பிளஸை வந்து ஒரு பிளேயராக ப்ளே பண்ண வச்சு பென் ஸ்டோக்ஸை அஸ் அ கேப்டனாக போட்டிங்கன்னா பக்காவாக இருக்கும்னு சொல்லுவேன். ஸோ நீங்கள் என்ன கேஸ் நினைக்கிறீங்க இந்த ஒரு மூவை பற்றி? ஜோபர்க் சூப்பர் கிங் சைன் பண்ணுவாங்களா? அண்ட் SI20 ஆக்ஷன் ஃபார்மேட் தான் ஃபாலோ பண்ணுறதுனால கண்டிப்பாக JSக்கு நிறைய ஃபண்ட்ஸ் கிரியேட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ நல்ல ஒரு பர்ஸோட ஆக்ஷனுக்கு வந்தாங்கன்னா அப்போ கண்டிப்பாக பென் ஸ்டோக்ஸை தட்டி தூக்கலாம். அவர் இன்கேஸ் ஆக்ஷனுக்கு ரிஜிஸ்டர் பண்ணாருன்னு நான் சொல்கிறேன். பட் எனக்கு நம்ம மெல்பர்ன் ரெனிகேட்ஸோட ஒரு சைன் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குன்னு தோணுது. அண்ட் மெல்பர்ன் ரெனிகேட்ஸோட சைன் பண்ணாருன்னா ஒரு சூப்பரான மேட்ரு இருக்குங்க. நம்ம பென் ஸ்டோக்ஸ் வந்து சென்னைக்கு வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ சென்னையில் ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் மேட்ச் நடக்க போகுது இல்லையா, மெல்பர்ன் ரெனிகேட்ஸ் அண்ட் பெர்த் ஸ்காச்சர்ஸ். அந்த மேட்ச்சில் பென் ஸ்டோக்ஸை நீங்கள் பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக வந்து செமையாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்துட்டு சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எல்லோ பயணங்கள்.